ஜாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரான கதை தெரியுமா? 1977 முதல் 1987 வரை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிமுகவின் சார்பாக சங்ககிரி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர்தான் திரு தனபால் அவர்கள். மீண்டும் அவர் 2001ஆம் ஆண்டு சங்ககிரி தொகுதியில் போட்டியிட்ட போது தேர்தல் பணியாற்றிய அவரது கட்சிக்காரர்களுக்கு உணவு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்தது. இந்த புகாரை விசாரித்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம், நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் என்பதால் நான் வாங்கிக் கொடுக்கும் உணவுகளை நம் கட்சிக்காரர்கள் கையில் கூட தொட்டு பார்ப்பதில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார். ஜாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட திரு தனபாலுக்கு 2001ஆம் ஆண்டு உணவுத்துறை மந்திரியாக்கி கௌரவப்படுத்தினார் அம்மையார் ஜெயலலிதா. அதே போல பிற்காலங்களில் ஜாதிய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட திரு தனபால் அவர்களுக்கு 2012 முதல் 2021 வரை சபாநாயகராக அவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார். ஒரு சபாநாயகர் சட்டமன்றத்தில் நுழைகிறார் என்றால் முதல்வர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள், மந்திரிகள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். இந்த கதையைத்தான் மாமன்னன் படமாக எடுத்திருந்தார் மாரி செல்வராஜ் அவர்கள். தற்போது 74 வயதாகும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர். ஒரு காலத்தில் சாதாரண தேநீர் கடை நடத்தி வந்தவர். பிற்காலங்களில் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சராகவும் பல முறை அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்தார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுகவின் மீது இருந்த கொள்கை பிடிப்பும் அம்மாவின் மீது இருந்த விசுவாசமும் தான். ஓபிஎஸ் என்றால் விசுவாசம், விசுவாசம் என்றால் ஓபிஎஸ் என்று திரு ஓ பன்னீர்செல்வத்தை உச்சாணி கொம்பில் உட்கார வைத்து அழகு பார்த்தார் அம்மையார் ஜெயலலிதா. அம்மாவின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இருந்து புறக்கணிக்கப்பட்டார். தனது நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் கிடைத்த பரிசாக அதனை ஏற்றுக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் அதன் ஒருங்கிணைப்பாளராகவும் பதவி வைத்து வருகிறார். சாதாரண குடும்ப பின்னணி கொண்டவர்களை கூட அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் உருவாக்கி அழகு பார்த்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் சி கருப்பசாமி 2001 முதல் 2006 வரை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர். கால்நடை பராமரிப்பு, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி கருப்பசாமி ஒரு சாதாரண பாடகராக இருந்தவர். அவருக்கு 1996ஆம் ஆண்டு சங்கரன்கோவில் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் அம்மையார் ஜெயலலிதா. அந்த 1996 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழ்நாடு முழுவதும் படுதோல்வியை சந்தித்திருந்தாலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு தேர்வானார்கள். அதில் ஒருவர் சி கருப்பசாமி. 1996 மட்டுமல்லாமல் 2001, 2006, 2011 என அவர் இறக்கும் வரை சங்கரன் கோவிலில் தொடர்ந்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்தவர். 2011ஆம் ஆண்டு அதிமுக அலுவலகத்தில் வைத்து முதல்வர் ஜெயலலிதா சி கருப்பசாமியிடம் சில கேள்விகள் கேட்க அவரோ மாற்றி மாற்றி பதில் சொன்னார். உடனே முதல்வர் ஜெயலலிதா அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை உணர்ந்து கொண்டார். உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க சொன்னவர் அப்போதைய அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் சொல்லி அவரை கவனித்துக் கொள்ளுமாறும் கூறியிருந்தார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சோதித்து பார்த்தபோது அமைச்சர் கருப்பசாமிக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தினமும் ஓ பன்னீர்செல்வம் அவரை தொடர்ச்சியாக பார்த்து வந்தார். ஒரு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்த கருப்பசாமி உடனடியாக முதல்வர் ஜெயலலிதாவை தான் சந்திக்க வேண்டும் என கூறினார். நான் இன்று மட்டும்தான் உயிரோடு இருக்க போகிறேன், ஆகையால் முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் முன்னாள் அமைச்சர் கருப்பசாமி. ஓ பன்னீர்செல்வமும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தகவல் தெரிவிக்க இருந்த வேலையெல்லாம் போட்டுவிட்டு உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு விரைந்தார் அம்மையார் ஜெயலலிதா. அமைச்சர் கருப்பசாமியை பார்த்து, நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், மருத்துவர்களிடம் உங்களை பற்றி கூறியிருக்கிறேன், அவர்கள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என ஆறுதல் படுத்தினார். ஆனால் அமைச்சர் கருப்பசாமியோ, இல்லையம்மா, நான் இன்று இறந்து விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது, அதனால் கடைசியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், உங்களை பார்த்து விட்டேன், எனது கடைசி ஆசை நிறைவேறிவிட்டது என கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஒரு காலத்தில் ராட்சசி என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அமைச்சர் கருப்பசாமியின் பதிலை கேட்டு அங்கேயே கண்ணீர் வடித்தார். அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் முதல்வர் ஜெயலலிதா. அமைச்சர் கருப்பசாமி சொன்னது போலவே அன்று இரவே அவர் மரணமடைந்தார். சாதாரண பாடகர் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி பின் அமைச்சராக்கி கௌரவப்படுத்திய அம்மையார் ஜெயலலிதா கருப்பசாமியின் இறப்பு செய்தி கேட்டு மனதளவில் உடைந்து போனார். 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி இறந்து போன அமைச்சர் கருப்பசாமியின் இறுதிச் சடங்கை அரசு மரியாதையுடன் ஏற்று நடத்தினார் அம்மையார் ஜெயலலிதா.